டிஎம்கே அடிப்படையில வீரன் போன்ற தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்கும், ஆனால் அது வீரனாக இருக்காது. எனக்கு இந்த டைத்துல சீமான் முன்னால கொடுத்த ஒரு பிரஸ் மீட் நினைவுக்கு வருது. அது 2024 மக்களவை தேர்தலை ஒட்டி என்டிஏவிலிருந்து விலகுவதாக அதிமுக தலைமை அறிவித்த நேரம். அப்ப நிருபர்கள் சீமான்ட்ட கேட்கிறாங்க, அதிமுகவை டெல்லியின் அடிமை இப்போது மறைமுகமாக அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு டிஎம்கே தலைமை விமர்சிக்கிறதே அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு சீமான் கொடுத்த பதில், பிஜேபி இருக்கிற என்டிஏவிலிருந்து விலகுகிறேன்னு தைரியமா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. காங்கிரசிடமிருந்து விலகுகிறோம்னு சொல்லி ஸ்டாலின் அறிவிப்பாரா? எங்க அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னார். அதனால உண்மையிலேயே ஒரு தேசிய கட்சிக்கு அடங்கின கட்சியாக எப்போதுமே திமுக இருக்கும். ஆனால் எதிர்த்து களமாடுவது போன்ற ஒரு தோற்றத்தை தன்னுடைய ஊடக நண்பர்கள் மூலமாக வெற்றிகரமாக உருவாகும். ஆனா அத்தனை மக்களும் அந்த ஊடகம் காட்டுகிற அந்த தோற்றத்தை நம்பிட்டு அது ஏதோ பெரிய சூரப்புலி மாதிரி நினைச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு பூனையாக கூட இருக்காது. இது எப்போதுமே இந்த விதமான ஒரு காமஃபிளாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் டிஎம்கே. அது மீசி அப்படியே முறுக்கிட்டு பெருசா இருக்கும். டக்குன்னு நீங்க மீசி அப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒட்டு மீசியா இருக்கும். அதுதான் திமுக.